அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரமீஸ் வேவ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம குர்ஆனில் 36வது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் யாசீனை நம்ம அடிக்கடி ஓதி வர்றதுனால அல்லாஹு தஆலா நமக்கு என்னென்ன நன்மைகளை தருகிறான் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குர்ஆனின் இதயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சூரத்துல் யாசீனை நம்ம ஓதி வர்றதுனால அல்லாஹு தஆலா நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான். இந்த ஒரு மனிதர் பகலுடைய ஆரம்ப நேரத்தில் யாசீன் சூராவை ஓதி வராரோ அவருடைய அன்றைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அன்றைய மாலை நேரம் வரைக்கும் அவனை சந்தோஷமாக அல்லாஹ் வைக்கிறான். மாலை நேரத்தில் ஓதினார் அப்படின்னா மறுநாள் காலை வரைக்கும் சந்தோஷமாக வைக்கிறான். இதுவே நம்ம இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி யாசீன் சூராவை ஓதிட்டு தூங்கணும் அப்படின்னா அன்றைய தினத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் யாசீன் சூராவை ஓதுறாரோ முழுமையாக அவருக்கு அல்லாஹ் 10 குர்ஆனை ஓதிய நன்மையை வழங்குறான், 10 ஹஜ்ஜு செஞ்ச நன்மையையும் கொடுக்குறான். அதே போல் யாசீன் சூரா ஒரு ஓதும்போது அதை கேட்குறவங்களுக்கும் 1000 தினார் அல்லாஹ் தஆலாவுடைய வழியில் செலவு செஞ்ச நன்மையை கொடுக்குறான். நம்மளுடைய பெற்றோருக்காகவும் யாசீன் சூராவை நம்ம ஓதலாம். நம்மளுடைய இறந்த பெற்றோருக்காக அவங்களுடைய கப்ரை போய் நம்ம சந்தித்து அங்கே யாசீன் சூராவுடைய அத்தியாயத்தை நம்ம ஓதுறதுனால அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆயத்துக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு நன்மையை வழங்குறான். அவங்களுடைய அன்றைய தின கப்ருடைய வேதனைகள் லேசாக்கப்படுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று யார் அதை எழுதி பின்பு குடித்து விடுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் 1000 மருந்துகள் நுழைந்து விட்டன. 1000 ஒளியும் 1000 உறுதியும் 1000 பரக்கத்தும் 1000 ரஹ்மத்தும் அவருக்கு கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இன்னும் அவரை விட்டு ஒவ்வொரு நோயும் மோசடி தன்மையும் நீங்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆகவே ஒருவர் நோயுடைய நிலையில் இருந்தார் அப்படின்னா அவர் யாசீன் சூராவை ஓதி அதை குடித்தார் அப்படின்னா அவருக்கு அந்த நோய்க்கான மருந்தாக இது ஆக்கப்படுது. தேவைகள் ஏற்படும் போது நம்ம அல்லாஹ்விடத்தில் நியத்து வச்சுக்கிட்டு யாசீன் சூராவை முழுவதுமாக ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டாலோ அந்த பொருளை வேண்டி நம்ம யாசீன் சூராவை ஓதணும் அப்படின்னா நமக்கு அந்த பொருளும் திரும்ப கிடைக்குது. நம்ம பசியுள்ள நிலையில் யாசீன் சூராவை ஓதி வந்தோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் நம்மளோட வயிறை நிரப்புறான். நம்ம வழி தவறிய இடத்துல நின்று நம்ம யாசீன் சூரா ஓதணும் அப்படின்னா அவர் வழி திரும்புகிறாரு. இந்த மாதிரி ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவில் பஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட நம்ம அல்லாஹ்விடத்தில் நியத்து வச்சுக்கிட்டு நம்மளுடைய தேவைகளை கேட்டு நம்ம உணவில் பரக்கத் வேணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டு யாசீன் சூரா ஓதணும் அப்படின்னா நம்மள உணவில் பரக்கத் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் யாசீன் சூராவை ஓதி வருகிறாரோ அவர்களுடைய இம்மைக்கான பாவங்களும் மறுமைக்கான பாவங்களும் மன்னிக்கப்படுது. அவருடைய வேதனைகள் அனைத்தும் நீக்கப்படுது. அவருடைய கப்ருடைய வேதனைகள் லேசாக்கப்படுது. அல்லாஹ் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் என்று கூறுகிறார்கள். ஆகவே குர்ஆனின் இதயம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யாசீன் சூராவை நம்முடைய அனைத்து தேவைகளுக்காகவும் வேண்டி ஓதுங்கள். அவ்வாறு நீங்கள் ஓதினால் என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நீங்கள் ரமீஸ் வேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.